என்னடா சங்கீசன் தற்கூரிஸ் டீலிமிட்டேஷன் மேட்டரை பெருசாக்கி இன்னைக்கு ஏதாவது குடைச்சல கொடுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனா அதுக்குள்ள மேகதாது மேட்டரை பெருசாக்கி திமுக கோல் அடிச்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க படிச்ச ஸ்கூல்ல நாங்க ஹெட் மாஸ்டர்லாம் கிடையாதுரா. ஸ்கூலை கட்டினதே நாங்க தான். ஏன்பா சித்தாலாப்பா நீ ஏன்பா வந்ததும் ஸ்ட்ரைட்டா வேலையை கேட்காம அது என்னப்பா சுத்தி வலிச்சு பேசினுக்கிற? அது என்னது பார்த்து டீலிமிட்டேஷன்ல நீங்க கோல் அடிக்கலாம்னு நினைச்சீங்க, மேகதாதுல நாங்க கோல் அடிச்சோம். தம்பி அரசியல் தவிர்ப்போம், வேலைக்குன்னு வந்தா வேலையை மட்டும்தான் செய்யணும். நீ ஏதோ ஸ்கூல் கட்டினேன்னு சொன்னேன், பார்த்தேன் சைட்டு ஓரளவுக்கு அரைகுறையாக கட்டி வச்சிருந்தீங்க. சரி பரவாயில்ல, ஒரு 4 பாத்ரூம் சைட்டு கொடுத்தா பொழைச்சிப்பேன்னு பார்த்தா நீ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க. அதுவும் இல்லாமல் உங்களெல்லாம் மே மாதமே அவுட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இப்போ நீங்களும் நாம் தமிழர் மாதிரி ஒரு ஆடியன்ஸ் தான். ஏன்னா நாம் தமிழர் எப்பவுமே ஆடியன்ஸ் தான். இப்போ நீங்கள் புதுசாக ஆடியன்ஸாக வந்திருக்கீங்க, அதனால வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கோல் அடிக்கலாம்னு நினச்சிங்க, நாங்கள் அடி அதெல்லாம் இருந்தாலும் உனக்கு பாத்ரூமே தரமாட்டேன். உன்னால உன் கூடுகிற 40 ஜென்சி கொத்தனாருக்கும் வேலை இல்லாமல் ஆக்கிடுவேன். அதையும் சொல்லிட்டேன். ஒழுங்கா வா, 4 பாத்ரூம் சேர்த்து தரேன், 2 பப்ளிக் டாய்லெட் தரேன், உக்காந்து சிறப்பாக செஞ்சுட்டு போகணும். அதை விட்டுட்டு இந்த உதட்ட சப்பிக்கிட்டு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ரைட்டா? சீக்கிரம் வேலைக்கு வந்து சேரு.